எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. அடிக்கடி வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. எப்படி நம்ம உடம்புக்குள்ள அதிகமான கேஸ் போகுது அப்படின்றதுக்காக தான் இந்த உங்களுக்கான ஒரு வீடியோ நான் சொல்லப் போறேன். இப்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5லேருந்து 15 தடவ நம்ம கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம். பட் அதுக்கு மேல அதிகமா கேஸ் இருக்கிறனால தான் நம்ம உடம்புல வந்து நெறைய இடத்துல பெயின் வருது. நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, வயிறு எல்லாமே ரொம்ப உப்புசமாவே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தண்ணி வந்து வாயால நல்லா சப் பண்ணி குடுங்க. சரிங்களா? சப் பண்ணி நீங்க குடிச்சீங்க மட்டும் தான் உங்களுக்கு அதிகமான இந்த ஆக்ஸிஜன் கேஸ் வந்து உள்ள போகாது. அது மட்டும் இல்லாம சாப்பாட வந்து நல்லா மென்னு சாப்பிடுங்க. அண்ட் வாய தொறந்துகிட்டு, பேசிக்கிட்டு அதிகமா சாப்பிடாதீங்க. அதோட நெறைய கேஸ் வந்து உங்களுக்கு உள்ள போகும். நான் சொன்னத நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதிகமா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரியாயிடும். அண்ட் சீரகமும் ஒரு ஸ்பூன் தண்ணீல போட்டு குடிச்சிட்டு வரலாம். ரெகுலரா ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு வரலாம். எவ்ரி மார்னிங் எந்திச்சு ஹாட் வாட்டர் மட்டுமே நீங்க குடிக்கலாம். பெருங்காயத்தூள் தண்ணீல போட்டு கரைச்சு குடிச்சிட்டு வரலாம். இஞ்சி ரெகுலரா உங்களோட சாப்பாட்டுல நீங்க சேர்த்துட்டு வரலாம். பருப்பு வகைகள்லாம் நீங்க மார்னிங் டைம்ல சாப்பிடுங்க. ஈவினிங் லேட் டைம்ல சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா செரிக்காது. மறுபடியும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அதிகமா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா? கேஸ் இருக்கிற ஐட்டம்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் குடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் நெறைய கேஸ் இருக்கு. நம்ம பாடியில போயிட்டு கேஸ் தான் அதிகமா அது ஃபார்ம் ஆக செய்யும். வீட்ல ஏதாவது ஒத்துக்காத பொருள் வந்து சமைக்கிறாங்க. பருப்பு வகைகள் இந்த மாதிரி சமைக்கிறாங்க. ஒத்துக்காதுன்னா கூட எக்ஸ்ட்ரா இஞ்சி, பூண்டு இது மாதிரிலாம் போட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த கேஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வெளியில போயிடும். அந்த கெட்ட பாக்டீரியாவ இது அழிச்சிரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் சொன்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். என்னோட சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.